ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து அதில் 19வது நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். ரமலானுடைய இறுதி 10ஐ நாம் அடைய இருக்கின்றோம். இந்த 20 நாட்களை விட இறுதியாக இருக்கக்கூடிய 10 நாட்கள் தான் அதிவிசேடமான நாட்கள். நாம் அதிகமாக அமல் இபாதத்துகளை செய்ய வேண்டிய மாதம், செய்ய வேண்டிய நாட்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பயிற்சிகளை நாங்கள் முதலில் ரமலான் மாதத்தில் இரவு நேரங்களில் கியாமுல் லைல் என்ற தொழுகையை தொழுகின்றோம். இது ஒரு சுன்னத்தான தொழுகை. தொழவில்லையானால் பாவமாகாது. தொழுதால் பெரும் நன்மைகளையும் பெரும் அருள்களையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்ப சுன்னத்தான தொழுகைக்கு அதிகமான நேரம் நின்று வணங்குகிறோம். சில வழிகளையும் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். இப்படி செய்வது எதற்கான பயிற்சி என்றால், சுன்னத்தான தொழுகையே விடாம பெரும் முயற்சி எடுத்து தொழுத நான் என் மீது கட்டாய கடமையான ஃபர்லை விடமாட்டேன் என்ற அந்த பயிற்சியை தரக்கூடியதாக அந்த தொழுகை காணப்படுகின்றது. பகல் வேளைகளில் ரமலான் மாதத்தில் நம்முடைய கணவன் இருந்தும் அல்லாஹ் தடை செய்துள்ளான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி தன் கணவனோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளாமல் ஒரு பெண் வாழ்வது எதற்கான பயிற்சி என்றால், ஹலாலான கணவன் இருந்தும் அல்லாஹ் தடுத்தான் என்பதற்காக வேண்டி நான் நெருங்கவில்லை, எனவே ஹராமான வழியில் நான் நெருங்க மாட்டேன் என்ற பயிற்சியை மனித குலத்திற்கு வழங்கக்கூடியதாக இந்த நோன்பு காணப்படுகின்றது. ரமலான் மாதத்தில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் கோபத்தை அடக்கி வாழ்வதற்கான பயிற்சி வழங்கப்படுகின்றது. யாராவது ஏசினாலோ திட்டினாலோ உடனே நாம் அதற்கு பதிலளித்து விடாமல் பொறுமை காக்குகிறோம். நான் நோம்பாளி என்று 3 தடவை சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, கோபதாவங்கள்ல இருந்து, பிணக்குகள்ல இருந்து, குழப்பங்கள்ல இருந்து நம்மை காத்து கோபத்தை அடக்குவதற்கான பயிற்சி இந்த ரமலான் மாதத்தில் வழங்கப்படுகின்றது. ஏனைய காலங்களில் தான தர்மங்கள் செய்யாதவர்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய தான தர்மங்களை கொடுக்கக்கூடியவர்களாகவும், இஃப்தாருடைய நேரத்தில் தன்னுடைய வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பக்கத்து வீட்டாக்களுக்கு அதனை அனுப்பி ஏனைய சொந்த பந்தங்களையும் அழைத்து சஹர் வேளைகளில் உணவுகளையும் இஃப்தார்களையும் நடாத்தக்கூடிய ஒரு பண்பாடு நம்மள்கிட்ட இருக்குதே. இது கஞ்சத்தனத்தை விட்டும் எம்மை காத்து ஈகை குணத்தை, இரக்க குணத்தை இந்த நோன்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது. ரமலானுடைய மாதத்தில் ஒரு அசிங்கமான படம் போடப்பட்டிருக்கிறது என்றால், அந்த படத்தை பார்த்து கொண்டோ அல்லது அந்த நாடகத்தை பார்த்து கொண்டோ நாம் அந்த டிவிக்கு முன்னால் இருக்க மாட்டோம். அப்ப பார்வையை பாதுகாத்து பயிற்சி எடுக்குகின்றோம் அல்லவா? இப்படி ரமலானுடைய மாதத்தில் ஏகப்பட்ட பயிற்சிகள் நமக்கு வழங்கப்படுகின்றது. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எப்பொழுதுமே தூங்கிய நாம் 3 மணி 3:30 எழும்பி சமைத்து தன்னுடைய குடும்பத்திற்கும் அதை பரிமாறி அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடி தஹஜ்ஜத்துக்கு எழும்புவதற்கான பயிற்சி இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் கவலையான விஷயம் என்னண்டா,
இவ்வளோ பயிற்சியையும் எடுத்து ரமலானுக்கு பிறகு பயிற்சியே எடுக்காதவர்கள் போன்று ஆகிவிடுகிறார்கள். இப்ப ஒரு பொடியனுக்கு 3 மாசத்துக்கு டிரைவிங் பழக்கிறோம், இப்படித்தான் ஓட்டுற, இப்படி பிடிச்சி இப்படி ஓட்டு, இந்த அடையாளம் வந்தா இப்படி ஓட்டணும்னு 3 மாசமா ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுத்தாச்சு. 3 மாசம் கழிச்சு ஆட்டோ கொடுத்து ஓட்டுண்டா கொண்டு போய் தங்கியோ பரட்டி விடுறான். அப்ப 3 மாசமா நீ என்ன செஞ்சாய்? பயிற்சி தானே எடுத்தாய். பயிற்சி எடுத்தா உனக்கு ஓட்ட தெரியணும். அப்ப ரமலான் மாசத்துல பயிற்சி எடுத்த நம்ம ரமலான் மாசம் முடிஞ்ச உடனே அப்படி பயிற்சியை எடுக்காத மாதிரி பெரிய சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுறோம். அப்ப பயிற்சி எடுக்கிறீங்க 1 மாசம், பெருநாளோட பயிற்சி போயிருது, பயிற்சி நிக்குது இல்லை. இப்ப 3 மாசமா டிரைவிங் பண்ணி பழகி அதுக்கு இரவும் பகலுமா பாடுபட்டுட்டு 3 மாசம் கழிச்சு ஆட்டாவை கொடுத்தா ஓட்ட தெரியாதுண்டா, நீ 3 மாசமா என்ன செஞ்சாய்? அப்படி கேட்போமா இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கு உலகத்துல ரமலான் மாசத்துல பயிற்சி எடுத்துட்டு நம்மளோட மக்கள் என்ன செய்யறாங்களோ தெரியாது. பெரும் ஆச்சரியமாயிக்குது, என்னடா நடந்தது. பெருநா கழிச்சு அடுத்த நாள் ஆக்களையே காணோம். அப்ப பயிற்சி எடுத்த நம்ம ஓட்ட தெரியணும். ரமலானுக்கு போறோம், எடுத்த பயிற்சியின் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்களா மாறணும். அதுதான் ரமலானுடைய நோக்கமே. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றுவதற்கு தானாம் இந்த ரமலான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த சிந்தனையோடு அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் ஒரு 35 நிமிடங்கள் இந்த ஒரு வசனத்தை நாம் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். இங்கே இந்த போட்டில் எழுதப்பட்டிருக்குது ஒரு வசனம், சூரா அந்நமுல்ட 18வது வசனம். நமுல்டா கருத்து எறும்பு அப்படின்னு கருத்து. குர்ஆனில் எறும்புன்னு சொல்லி ஒரு சூறாவே இருக்கின்றது. இந்த வசனத்துல கருத்து என்னன்னா, ஹத்தா இதா அத்தௌ, சுலைமான் நபி வந்த பொழுது அப்படின்னு கருத்து. இந்த போட்டில் எழுதப்பட்டீங்க அந்த வசனம். இந்த வசனத்தை தான் நம்ம வழங்க இருக்கின்றோம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது எங்கே என்றால் அலா வாதின் நம்லி, எறும்பின் பள்ளத்தாக்கை நோக்கி, அல்லது எறும்புகள் வாழும் பகுதியை நோக்கி, அல்லது எறும்பு புற்றை நோக்கி சுலைமான் நபி வந்தார். காலத் நம்லத்துன், அப்பொழுது அங்கிருந்த ஒரு எறும்பு சொன்னதாம், யா ஐயுஹன் நம்லுதுகுலு மசாக்கினக்கும், ஏ எறும்புகளே, உங்கள் வீடுகளுக்குள், உங்களுடைய தங்குதளத்துக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜ்னூதுஹு, சுலைமான் நபியும் அவருடைய படையும் உங்களை மிரித்து விடலாம். வஹும் லா யஷூரூன், அவர்கள் தங்களை அறியாமலேயே உங்களை மிதித்து விடலாம், உங்களை நெசுக்கி விடலாம் என்று ஒரு எறும்பு சொன்னதாக இந்த வசனத்தில் காணப்படுகின்றது. இப்ப இந்த வசனத்தை நம்ம விளங்க இருக்கின்றோம். பாருங்க, உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள், பெரும் பெரும் உயிரினங்கள், சக்தி வாய்ந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவைகள் தங்களுக்குள் என்ன பேசியது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. இந்த ஒரு சிற்றெறும்பு, ஒரு சின்ன எறும்புண்டு பேசியது உலக மக்களின் வாழ்க்கை வழிகாட்டியான இறுதி வேதத்துல இது சொல்லப்படுகிறது. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த செய்தி சொல்லப்படுகிறது. சும்மா லேசிப்பட்ட விஷயம் இல்லை இந்த வசனத்துல உள்ள செய்தி. சுலைமான் நபி வாராராம் அவருடைய படைகளோட. வரும்பொழுது ஒரு எறும்பு புத்தொன்று இருக்குது. எறும்பு புத்துக்கு அல்லாஹ் இங்க பாவித்த வார்த்தை அலா வாதின் நமுல், எறும்பின் வாதி. வாதி என்பது
பள்ளத்தாக்குக்கு சொல்றது. அதாவது ஒரு பகுதியில் மக்கள் வாழுவாங்க. அந்த வாழும் பகுதியில் பெரிய ரோட், சின்ன ரோட், அது மாதிரி களஞ்சியங்கள், அப்படி சகலதும் இருக்கும் அந்த பள்ளத்தாக்குல. அப்படியான ஒரு வார்த்தை அல்லாஹ் எறும்பு புற்றுக்கு பாவிக்கிறார். அப்ப இதை நாங்க யோசிக்கணும், வாதின் நமிழ்ண்டா என்னன்னு. ஏன் அல்லாஹ் எறும்பு புற்றுக்கு சும்மா புத்துன்னு சொல்லலாமே, அல்லது எறும்பின் ஓட்டை, பூமி உள்ளுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டிக்குது, ஓட்டைன்னு சொல்லிக்கலாமே, ஏன் அல்லாஹ் பள்ளத்தாக்குன்றான்? அப்ப இதை ஆய்வு பண்ணணும். இப்படி வந்த பொழுது ஒரு எறும்பு, காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு ஏனைய எறும்புகள்கிட்ட சொல்லுதாம், உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். ஏன் நுழையணும்டா, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூது, சுலைமான் நபியும் அவருடைய படையும் உங்களை மிதித்து விடலாம். இப்ப இந்த ஒரு எறும்பு ஏனைய எறும்புகளுக்கு தகவலை கடத்துது. தனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை ஏனைய விஷயங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குது. சுலைமான் நபி வார சத்தத்தை கேட்டு அது மாத்திரம் தனியாக ஓடவில்லை, ஏனைய எறும்புகளுக்கும் எச்சரிக்கை செய்கின்றது. சுலைமான் நபி உங்களை மிதித்து விடுவார், உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி, ஆபத்தையும் சொல்லி, உங்களுக்கு பாதுகாப்பான இடம் எது, உங்களுடைய வீடுகள் தான் என்பதையும் சொல்லிக் கொடுக்குது. அடுத்தது கடைசி வசனத்தை பாருங்க. கடைசி சொல்ல வஹும் லா யஷூரூன், அவங்க தெரியாம மிதித்து விடலாம். எவ்வளவு பெரிய பண்பாடு பாத்தீங்களா அந்த எறும்பு கிட்ட. நாங்க என்ன சொல்லுவோம், அவ தெரிஞ்சுதான் சொன்ன, நான் விடமாட்டேன் அவளை, அப்படித்தானே சொல்றோம். இல்ல தெரிஞ்சுதான் சொன்ன, வேணும்தான் சொன்ன, இல்ல தெரியாம செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நல்லெண்ணம் கொடுறது இல்ல. நாங்க சொல்றது எப்படி, இல்ல வேணும்னு தான் நடந்த, நான் விட மாட்டேன், அப்படியா அப்படியான்னு தான் இருப்போம். ஆனா இந்த எறும்பு சொல்லுது, சுலைமான் நபி மிரிப்பாரு, வேணும்னு இந்த அநியாயத்தை செய்ய மாட்டார், தெரியாம மிதிச்சிடலாம் சொல்லி சுலைமான் நபி மீது ஒரு நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த எறும்பு சொன்னது. இதுல உலக மக்களுக்கு பாடமும் படிப்பினையும் இருக்கின்றதா? ஒரு எறும்புக்குட்ட சமூகத்தின் மீது அக்கறை, தன்னை மாத்திரம் காத்துக்கொள்ளாம பிற மக்களையும் ஒரு அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை, சமூக அக்கறை, பிறர் நலம் நாடுவது, எந்த இடத்தில் இருப்பது பாதுகாப்பு, சுலைமான் நபியை பற்றிய நல்லெண்ணம், இவ்வளவும் உள்ளடக்கிய ஒரு வசனம் தான் இந்த வசனம் என்பதை நம்ம தெரியணும். எறும்புன்ற பெயர்ல ஏன் குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது? உலகத்துல எவ்வளவு உயிரினங்கள் இருக்குதானே, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லலாமா இல்லையா? ஏன் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், எறும்பின் வாழ்க்கை தான் மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை. இரும்பு போல் வாழ்றதா இருந்தால் எறும்பு போல் உழைக்கணுமா, எறும்பு போல மனிதன் செயல்படணுமா? உலகத்துல மலையேறிகள் இருக்கிறாங்க, கடல் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி உலகத்துல எறும்பு ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, தேனி ஆய்வாளர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டா இந்த எறும்புகளை பத்தி பெரிய அறிவுரை இருக்கும் அவங்களுக்கு தெரியும் எறும்புகளை பத்தி. எறும்பு பாருங்க, நமக்கு அந்த சின்ன எறும்பு, கட்டெறும்பு, கடியெறும்பு, இதுகள் தான் நமக்கு தெரியும், இந்த முசுறு இதுகள் தான் தெரியும். ஆனா உலகத்துல 10,000க்கும் மேற்பட்ட எறும்பு வகைக்குதான், எறும்பு வகைகள் 10,000க்கும் மேற்பட்ட எறும்பு வகைகள். இப்ப எறும்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இது பற்றி ஆய்வு பண்ணபடி, இதுகளை பத்தி பார்க்கும்படி. இந்த எறும்புகளுடைய வாழ்க்கை பெரும் ஆச்சரியமான வாழ்க்கையாம், சும்மா இல்லது, பெரும் ஆச்சரியமான வாழ்க்கை. இந்த எறும்புகளை பார்த்தீங்கன்னா தனித்தனியா வாழாது, கூட்டம் கூட்டமாக
சமூகமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த உயிரினம் காணப்படுகின்றது. இது வீடு கட்டி கூடு கட்டி தான் வாழும். கூடு கட்டி கூட்டம் கூட்டமாக தான் வாழும். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையணுமோ அது மாதிரியே இந்த எறும்புகள் வாழ்ந்து காட்டுது. மனுஷன் எறும்பை பார்த்து படிப்பின பெறணும். நாய் இருக்குது சேர்த்து வைக்காது. இந்த எறும்புக்கு தானே தான் சாப்பிட்டு சேர்த்து வைக்குமா. சேகரிப்பு இந்த மாதிரியான பண்பாடுகள் எல்லாம் இந்த எறும்புகள்கிட்ட இருக்குது. மற்றது வரிசையா தான் இருக்குமா. வரிசையா ஒன்றுக்கு பின்னால ஒன்று பாதைகள் அமைத்து இந்த எறும்பு எல்லாம் தட்டி விட்டு பாருங்களேன். அது போன அந்த இடத்துல பெரிய ரோட்டொண்டே இருக்கும், அடையாளம். மனிதனுக்கு ரோட் தேவை இல்லையா, அது மாதிரி இந்த எறும்புகள் போன இடங்கள்லாம் பெரும் ரோட்டுகள் இருக்கிறத காணலாம். அப்படி ஒன்று பின்னால உண்டா வரிசையாக தான் இந்த எறும்புகள் செயல்படும். இப்படி ஒரு கூட்டமா இருக்க போய் தான் டக்குன்னு இந்த எறும்பு தகவலை மற்றவங்களுக்கு சொல்லிச்சு. ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு இடத்துல இருந்தா தகவலை கடத்த கஷ்டமாயிருக்கும். அது கூட்டமா இருக்கும் பொழுது சுலைமான் நபி வாராரு, டக்குன்னு தகவலை கொடுத்தது எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டது. இங்க பாருங்க, எவ்வளோ மழை பெய்யுது. மழை முடிஞ்ச உடனே எறும்பு வெளியே வருது. பாத்தீங்களா ஆச்சரியத்தை? அந்த சின்ன ஓட்டைக்குள்ள தண்ணி போகாம இந்திக்குமா? இவ்வளவு பெரிய இந்த தண்ணி வெள்ளத்துல எப்படி இந்த எறும்பு வாழுது? அது சாகாதது. அப்ப அந்த மழை வந்தாலும் தன்னுடைய வீட்டுக்குள்ள நீர் வந்தாலும் அதுக்கு முகம் கொடுத்து அது தன் உயிரை காத்துக் கொள்ளுகின்ற அறிவை அல்லாஹ் வழங்கிக்கிறான் அந்த எறும்புகளுக்கு. பொதுவா எல்லா உயிரினத்துக்கும் அது எப்படி செயல்படணும்ன்ற அறிவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானா பொதுவா எல்லா உயிரினத்துக்கும். உதாரணமா ஒரு கோழி குஞ்சு இருக்கின்றவங்களேன், அதோட உணவு எங்க இருக்கின்ற அதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? பூமியில தான் இருக்கின்றது. அப்ப அது பூமியை கொத்தி அதனுடைய உணவை அது தின்னுது. யாரும் சொல்லி கொடுக்குறல்ல உன்னுடைய உணவு இதுதான், தானா சாப்பிடுவது. ஒரு ஆட்டுக்குட்டி அது வானத்தை நோக்கி முகத்தை எடுக்கணும், தாயின் மடிக்கு செல்லணும், அப்பதான் அதனுடைய உணவு கிடைக்கும். அப்ப ஆட்டுக்குட்டிக்கு யாரும் பாடம் நடத்துறதில்ல, உன்னுடைய உணவு இந்த இடத்துல தான் இருக்கின்ற. அது எழுமின உடனே தானா போய் வாயை வைத்து உறிஞ்சு. ஒரு சின்ன புள்ள பிறந்த உடனே நீ பால் குடிக்கணும், தாயின் இந்த இடத்தில் தான் உன்னுடைய உணவு இருக்கின்றது என்பதை அந்த குழந்தைக்கு யாரும் பாடம் நடத்துவதில்லை. புள்ளைய தூக்கி மார்பகத்தில் வச்ச உடனே அதான் உரியுது. இதெல்லாம் ஒவ்வொரு உயிரினமும் அது எப்படி வாழணும்ன்ற அறிவு அல்லாஹ் கொடுத்தீங்கன்னா. ஃபிரௌன் மூசா நபிட்ட கேட்டா அல்லாண்டா யாருண்டு. அதுக்கு மூசா நபி சொன்ன விளக்கம் தான் ரப்புனல்லதி அல்தா குல்லஷையின் ஹல்கஹு சும்ம ஹதா. ஒவ்வொரு உயிரினத்தையும் படைத்து அது எப்படி செயல்படணும்ன்ற அறிவை வழங்கினானே அந்த அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புன்னு போட்டாங்க. எவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு தகவல் பாருங்க. அந்த அடிப்படையில் இந்த எறும்புகளும் கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினமாக காணப்படுகின்றது. இந்த எறும்பு கூட்டமா வாழும் பொழுது பாருங்க, ஒரு கூட்டம் என்ன செய்யுமாம், கூடு கட்டுமா, இன்னொரு கூட்டம் வெளியில உணவு தேடி போகுமா. வீடு கட்டுற ஒரு வேலையும் நடக்கும், இங்கால உணவு தேடுற ஒரு வேலையும் நடக்கும். பாருங்க, ஒரு எறும்பு பின்னால இன்னொரு எறும்பு ஒன்று பின்னால ஒன்று போயிட்டே இருக்கும். இடம் மாறாம உரிய இடத்துக்கு போகும். அது என்னண்டா, ஒரு எறும்பு போகும் பொழுது புரோமோனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணிய சாடையா விட்டுட்டு தான் போறையாம். அது ஒரு எறும்பு போகும் பொழுது
சின்ன தண்ணி வகையோண்ட அப்படியே தொட்டு 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 போறது. அடுத்த எறும்புகளும் அந்த தண்ணியைத்தான் மோந்து 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 போறதா. இதெல்லாம் கண்டுபிடிச்சியா? அப்போ ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு தான் போற வழியை காட்டி கொடுக்குது. அந்த மாதிரியான பண்பாடுகள் இந்த எறும்புகள்கிட்ட இருக்குதான். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடக்கணும். கடக்கிறதா இருந்தா அங்கால போக இயலாது. அதுக்கு என்ன செய்யுமா, ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு மேலால ஏறி அந்த ஓட்டையை அடைச்சு நிக்குமா. எறும்புகள் பாலம் மாதிரி நிக்குமா. நின்றா இந்த எறும்புகளுக்கு மேலால ஏன எறும்புகள் போகும் உணவு தேடுறதுக்கு. அப்போ ஒரு ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு மேலால நின்று பாலமாய் நிக்குமா. அதுகளோட வேலை ஐன நிக்கிறது தான், அந்த ஓட்டையை அடைக்கிறது. அதுக்கு மேலால எறும்புகள் போகுமா. அப்ப எவ்வளவு பெரிய அறிவார்ந்த விஷயங்களை எல்லாம் இது செய்து உணவை தேடி கொண்டு வந்து அந்த ஓட்டையில வைக்குமா. வச்சுட்டு அதுக்கு மேலால நடந்து நடந்து போகும். பாருங்க எவ்வளோ அறிவு அந்த இந்த எறும்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த எறும்புகள் என்ன செய்யுமா, உணவை சாப்பிட்டுட்டு கொண்டு போய் சேகரித்து வைக்குமா. எங்க கூட்டுக்குள்ள. எப்படி சேகரிக்கிறண்டா, அதை முழுமையா கொண்டு போய் வைக்கிறது இல்லையா. சில எறும்புகளுக்கு தான் வெட்டும் எறும்புகள். அதுகளோட வேலை கூட்டுக்குள்ள இருந்து உணவை வெட்டுறது. பாதியா வெட்டி காய போடுமா. எங்க அந்த வாதின் நம்மளுக்குள்ள, அதாவது எறும்பின் பள்ளத்தாக்கு உள்ள எறும்பு வாழும் அதனுடைய இடத்துக்குள்ள. எங்களுக்கு வெறும் ஓட்டை மட்டும் தான் வழங்குது. ஆனா அதுக்குள்ள பெரிய ரோட், சின்ன ரோட், அறைகள், அப்ப அந்த கிரவுண்ட் இதெல்லாம் இருக்குமா. இந்த எறும்பு பொந்துக்குள்ள கிரவுண்ட் எல்லாம் இருக்குமா. அதுல இந்த வெட்டின உணவை எல்லாம் கொண்டு வந்து அதுல காய போடுமா. எல்லாம் பூமிக்குள்ள நடக்கிறது. சில எறும்புகளோட வேலை அந்த உணவுகளை வெட்டுறது, ரெண்டா துண்டாக்கி துண்டாக்கி காய போடுமா. இப்படியான வேலைகளை செய்யுமாம் இந்த எறும்பு கூட்டம். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சீனி துணி விழுந்துட்டாண்டா, கொஞ்ச நேரத்தால எவ்வளவு எறும்புகள் வந்து அந்த சீனி துண்டை வளைக்குது. இப்ப இந்த எறும்பு என்ன செய்யுதுண்டா, ஒரு சீனியை கண்ட உடனே அதை எடுத்துட்டு ஓடிடுறல்ல, மற்ற எறும்புகளுக்கெல்லாம் தகவலை சொல்லி கூட்டிட்டு வந்து எல்லாரையும் அதை அனுபவிக்க வைக்குது. அது என்ன செய்யுமாம், அந்த உணவுப் பொருளுடைய பாரத்தை பார்க்குமா. இதால எத்தனை பேரால தூக்கேலும் முடியும். அப்ப 5 எறும்பால தூக்கேலும்டா சரியா 5 எறும்பை கூட்டிட்டு வருமா. வந்து அந்த 5 எறும்பும் தூக்குமா. இந்த பொருளை சுமப்பதற்கு 20 எறும்பு தேவைண்டா 20 எறும்புக்கு தகவலை கொடுக்குமா. கொடுத்துட்டு கணக்கான ஆக்கள் வாரது, கணக்கால தூக்கிட்டு போறது. பாருங்க எவ்வளவு பெரிய பகுத்தறிவு இல்லாத ஜீவன். பகுத்தறிவு உள்ள நமக்கு இப்படி வாழையெல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப இந்த எறும்பு என்ன செய்துண்டா பாருங்க, உதுகுலு மசாக்கினக்கும். ஒரு எறும்பு என்ன சொல்லிச்சு, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் நபி அவர் அறியாமலேயே உங்களை மிதித்து விடலாம் என்று சமூக அக்கறை, பிறர் நலம் நாடுவது. இஸ்லாம் நமக்கு சொல்லுது அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறருக்கு நல்லதை நாடுறதுதான். பிறருக்கு கெட்டதை சொல்லிக் கொடுத்து குழப்பங்களை உண்டாக்குவது அல்ல, பிறருக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுத்து துன்பங்கள்ல இருந்து அவர்களை காப்பதுதான் இஸ்லாம். அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்றாலே மற்றவங்களுக்கு நல்லதை நாடுறதுதான். மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் கல்புன்யான், கட்டடத்தை போல இருக்கணுமா. கட்டடம்டா ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு சப்போர்ட்டா இருக்குது. அந்த சப்போர்ட் நம்முடைய ஊருக்குள்ள வாழக்கூடிய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்குதா. இந்த முழு ஊரும் கல்புன்யானை போல இருக்குதா, ஒரு கட்டடத்தை போல இருக்குதா. இல்லாட்டி உடஞ்சி சின்ன பின்னமாக இருக்கிறோமா. எத்தனை குரூப், எத்தனை வகையான எண்ணங்கள், குரோதங்கள். எறும்ப பார்க்கண்டா, சண்டை பிடிக்கிறத காணவே இயலாது.
அதெல்லாம் என்ன செய்யுது? ஒற்றுமையாக தகவல்களை பரிமாறி, ஒரு உணவை கண்டா அதை எல்லாருக்கும் பகிர்ந்து ஒரு கூட்டமாக வாழுகிறது. இதே வாழ்க்கையைத்தான் ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லப்படுகிறது, கூட்டமாக வாழுங்கள். நீங்கள் கல் புன்யான், கட்டடத்தை போல. ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு எப்படி உதவியாக இருக்குதோ அது மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல கல் ஜசதில் வாஹித், முழு முஸ்லிம்களும் ஒரு உடம்ப போலையா, ஒரு உடம்ப போல. இப்ப கைக்கு வருத்தம் வந்தா இந்த முழு உடம்பும் அந்த கைக்கு சுகமளிப்பதற்கு வேலைகளை செய்து, கைக்கு தானே வழி வந்தண்டு கால் கையெல்லாம் சும்மா இருக்கிற இல்லையா, அதுக்காக வேண்டி செயல்படுதான். அந்த மாதிரியான இஸ்லாமிய பண்பாடுகள்ல பாரிய வீழ்ச்சி நம்ம மத்தியில இருக்கா இல்லையா? அப்ப எப்பொழுது நாமெல்லாம் ஒரு உடம்பை போல, ஒரு கட்டடத்தை போல என்ற ஒரு நிலையை எப்பதான் அடைவது? அல்லது இந்த மாதிரியான சகோதரத்துவ உணர்வுகள் நமக்கு எட்டாக்கனியா என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த எறும்பு பாருங்க, இந்த வருமுன் காத்தல் ஒண்டிக்குதா இல்லையா? இதுல வருமுன் காத்தல். சுலைமான் நபி வந்துட்டு இருக்கும் பொழுதே இந்த எறும்பு சொல்லிரு விஷயத்தை வந்துட்டு அவசரமா நீங்க உங்களுக்குள் வீடுகளுக்குள் சென்று நுழைந்து கொள்ளுங்கள். அப்ப வருமுன் காத்தல், வருமுன் காத்து கொள்ளணும். வந்த பிறகு தடிபிடின்னு ஓடாம, இப்படி ஒன்று வந்தால் நம்ம என்ன செய்வது, இப்படி ஒரு நிலை வந்தால் நாம் என்ன செய்வது, இப்படி ஒரு நிலை வந்தால் எம்மை நாம் எப்படி காத்துக்கொள்வது என்ற ஒரு அறிவுரை இந்த எறும்பின் பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த நம்லத்துண்டு சொல்லிருக்கலாம், காலத் நம்லத்துண்டு ஒரு எறும்பு சொன்னது என்று. இத படிச்சவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த நம்லத்துன்றது பெண் எறும்பா, பெண் பால் சொல்லாதான் அது பதியப்பட்டிக்குது, பெண் சொல்லாக. அப்ப பெண்களின் தலைவியாக ராணி தான் அங்க இருக்கிறான். ஒரு ராணி தான் அந்த முழு குடும்ப இதையும் இயக்குறான். அப்ப இந்த ராணி எறும்பு தகவல் சொன்ன உடனே ஏனைய எறும்பெல்லாம் கேட்டுக்கொள்ளுது, அதை கேட்டு நடக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து பெற வேண்டிய பாடம், வீட்டிலேயோ ஊர்லயோ நாட்டிலேயோ ஒரு பெரிய மனுஷன் ஒரு நல்ல செய்தியை சொன்னா நம்ம கேட்டு நடக்கணும். இல்லாட்டி மிதிச்சு தள்ளிட்டு போய்த்துருவாங்க, நெசிங்கிருவோம் சொன்னதை காட்டி. அப்ப உம்மா அப்பா சில விஷயங்களை சொல்லி தருவாங்க, பெரியவர் அவர், இப்படி செய்யாத, இப்படி செஞ்சியாண்டா நீ சீரழிஞ்சு விடுவாய், இப்படி இப்படி நடந்தால் நீ நல்லா வாழலாம்னு வீட்டில் உள்ள உம்மா வாப்பா பெரியவங்க, நம்முடைய உம்மா மாமார் நமக்கு சில விஷயங்களை சொல்லி தருவாங்க அனுபவ அறிவினூடாக. அதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும்ன்றது இந்த எறும்பு நம்முடைய புள்ளகளுக்கு படிச்சு தருது ஒரு பாடத்தை. பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும், இல்லாட்டி சீரழிஞ்சு போவோம் என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்தது இந்த எறும்புகள்கிட்ட சரியான சுறுசுறுப்பு தன்மைக்கு தான். அதாவது எறும்புகள் ஓய்வெடுத்து எவருமே கண்டது இல்லையா, ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த எறும்பெல்லாம் காணவே இயலாது. அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் எனி டைம் வேலையா, அங்க போகும் இங்க வரும், அங்க போகும் இங்க போகும். எறும்புகளை பாருங்களேன், எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு. முஹம்மது நபி அவங்க ஒரு துவா சொல்லி தந்தாங்க நமக்கு, அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மினல் கஸலி, யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்துல இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் சோம்பரம், குருவான் ஓரண்டாலும் சோம்பரம், சட்டிப்பான கழுகுறண்டா சில பொம்பளுக்கு சோம்பரம், அதெல்லாம் வெளியில கிடக்கும். காலையில போட்டது அந்தி வரைக்கும் சோம்பரம் அவங்களுக்கு, அதெல்லாம் உரிய நேரத்தில் கழுகி வைக்கணும். சாப்பிட்டதெல்லாம் அப்படியே கிடக்கும். கணவன் வந்தா அவர் சொல்லி ஏசணும், அது பிறகுதான் ஞானம் பிறந்து அந்த வேலைகளை செய்யறது. சோம்பரித்தனம் பலதிலையும் இது, சுபகளை எலும்பேலாது சோம்பரித்தனம். இப்படி சோம்பரத்தனத்தாலையும் நிறைய அமளிபாதத்துகளையும் நிறைய நலவுகளையும்
நம்ம இலக்குகின்றோம். ஆனா இந்த எறும்பு கிட்ட சரியான சுறுசுறுப்பு, எப்ப பார்த்தாலும் எனி டைம் வேலை. ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டு சிலது கூடு கட்டும், சிலது பயணங்கள் போகும், சிலது உணவு தேடும், சிலது உணவை சேகரிக்கிற வேலையில் ஈடுபடும். இப்படியான நிலையில இந்த மாதிரியான இதைகளை காணலாம். இந்த எறும்புகள் தங்களை விட 8 மடங்கு பாரமான உணவை இந்த எறும்புகள் தூக்கி செல்லுமா. தங்களை விட 8 மடங்கு பாரமான உணவுகளை இந்த எறும்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய முதுகுகளில், வாய்களில், கைகளில் சுமந்து கொண்டு அதை தள்ளி உருட்டி பெரும் பெரும் பொருட்களை எல்லாம் உருட்டி தள்ளிட்டு போகுதான். அப்ப இந்த மாதிரியான பண்பாடுகளை நம்மளும் கடைபிடிச்சு வாழணும். அடுத்தது, இதுல வாதின் நம்லி எறும்பின் பள்ளத்தாக்கு இல்லையா, அதனால நம்ம தெரிந்து கொள்ளணும், நமக்கு வெளியில ஒரு சின்ன ஓட்டை தெரிந்தாலும் அந்த எறும்பு பொந்துக்குள்ள வீடுகள், அறைகள், பெரும் பெரும் பாதைகள், சிறிய பாதைகள், அதாவது பெரும் ஒரு மக்கள் கூட்டத்திற்கு தேவையான சகல வசதிகளும் அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் வெறும் ஓட்டைன்னு சொல்லாம ஒரு எறும்புகள் வாழும் பகுதி என்று அந்த எறும்புகளின் புற்றுக்களை, எலும்புகளின் அந்த ஓட்டைகளை வாதின் நம்லி என்ற வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் பாவிக்கின்றான். இறுதியாக இந்த எறும்பு சுலைமான் நபி நம்மை நவித்து விடுவார், நசுக்கி விடுவார் என்று சொல்லும் பொழுது சுலைமான் நபி தெரியாம தான் அதை செய்வாரு. வஹும் லா யஷ்உரூன், தெரியாம தான் அதை செய்து விடுவார். தெரிந்தால் இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு. அதாவது சுலைமான் நபி தெரிந்து கொண்டே எறும்புகளை மிதித்து நாசமாக்க மாட்டாராம். அப்ப பாருங்க, சுலைமான் நபிக்கு ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி, ஏகப்பட்ட மனிதர்களை வசப்படுத்தி, உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அல்லாஹ் அவரை ஆக்கி மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். ஆனா இவருடைய இந்த சிறப்பான ஆட்சியில ஒரு எறும்புக்கு கூட அநியாயம் நடக்காத ஒரு ஆட்சியை நடாத்தினார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வதை தவிர வேறு ஒன்றும் தெரியாதோ என்று எண்ணும் அளவுக்கு ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு சமூகங்களுக்கு அநியாயங்களையும், அட்டூழியங்களையும், கொலைகளையும், அடாவடித்தனங்களையும் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை பார்க்குகின்றோம். ஆனா இந்த சுலைமான் நபியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவருடைய ஆட்சியில எறும்புக்கு கூட அநியாயம் நடக்காது. தெரிந்து கொண்டு இந்த அநியாயத்தை அவர் செய்ய மாட்டார். அவர் தெரியாம இப்படி ஒன்று நடந்தாலே அன்றி என்று ஒரு எறும்பே சுலைமான் நபியின் இந்த வாழ்க்கை, அவருடைய ஆட்சியை சான்று பகரக்கூடிய நிலைமையாக காணப்படுகின்றது. எனவே ஒரு பெண் உங்களை பத்தி இப்படி சொல்றா ஒன்று செய்தி கேட்டா நாங்க என்ன நினைக்கணும்? தெரியாம தான் சொல்றான், நம்மளை பத்தி உண்மை தெரியாம தான் அவன் சொல்றான்னு நல்லெண்ணம் வச்சு நம்முடைய உண்மை தகவல்களை அவங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா இந்த மாதிரியான பண்பாடுகள் நம்மள்கிட்ட இல்லை. தெரியாம செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு அவ செய்ய மாட்டா, தெரிஞ்சா இந்த அநியாயத்தை செஞ்சிக்க மாட்டா, தெரியாம தான் இவ பேசிக்கிறா, தெரியாம தான் இவ இந்த காரியத்தை செஞ்சிக்கிறா, அறியாமல் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறான்னு சொல்லி பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். அப்ப ஒருத்தர் ஒன்றை பேசிட்டான்றதுக்காக வேண்டி அப்படியா இப்படியாண்டு நம்ம ஏற தேவையில்லை. இந்த எறும்புட பண்பாடுகளை நம்மளும் கடைபிடித்தால் பிறரை பற்றிய வீணான சந்தேகங்கள் நமக்கு வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல் லன்னி, ஈமான் கொண்டவர்களே அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பாலல் லன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் பாவமானது. இங்க பாருங்க, ஒரு மனிதனை கண்டா நம்முடைய உள்ளத்துல எண்ணத்துல பலதும் நினைப்போம். அதுல 99 பொய். நம்ம மற்றவங்களை பத்தி நினைக்கிறோம் பாருங்க, அதுல 99 பொய்யுங்க, சிலது 1-2 உண்மை. சில எண்ணங்கள் பாவமானதா, அதுக்கு அல்லாஹ் குற்றம் போடுவானா. இப்ப பாருங்க, எவ்வளவு நம்முடைய உள்ளத்துல எண்ணங்கள், எவ்வளவு எண்ணங்கள் இருக்குது பிறரை பத்தி.
அப்ப பிறரை பத்தி நம்ம ஒன்றை நினைச்சிட்டோம்னு வைங்களேன், உடனே நான் நினைக்கணும் இது பொய்யின்று. அல்லாஹ் சொல்றான் நிறைய எண்ணங்கள் பொய்யானது. நம்முடைய கணவனை பத்தி நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுல நிறைய பொய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை பத்தி நாம் நினைச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க, அது நிறைய பொய் பாருங்க. சைத்தான் நம்முடைய எண்ணத்துல விளையாடுறான். நிறைய எண்ணங்கள் பொய்யானது. நம்ம நினைக்கிறோம் என்னண்டா, நான் எதை நினைச்சிட்டனோ அது சரின்னு நினைக்கிறோம், அது பொய்ன்னு நினைங்க. இப்படி எல்லாரும் நினைச்சா குரோதங்கள் வரவே வராது. தீய எண்ணங்கள் எனக்கும் வரும்னு நினைக்கணும். தீய எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்திலும் வரும், எனக்கும் எண்ணங்கள் வரலாம். அப்ப நான் நினைக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம நினைச்சோம்டா நம்முடைய கணவனோட வாழ இயலாது. அப்ப ஒரு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு சில எண்ணங்கள் வரும். இந்த எண்ணங்கள் நிறைய பொய்யானதான். நிறைய எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்க, அதை விடுங்க. நீங்க அப்படி நினைக்க வானாம்ன்றால், அப்படி நினைக்க வானாம். நீங்க நினைக்கிறமா இல்ல விஷயம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த எறும்பும் சுலைமான் நபியை பற்றி ஒரு நல்லெண்ணம் வைத்து அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஏனைய மக்களுக்கு அந்த எறும்பு சொல்லி கொடுக்குது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் நபி உங்களை மிதித்து விடலாம். அதாவது வரக்கூடிய ஆபத்தையும் சொல்லி காத்துக்கொள்ள சொல்லுது. அதனால நாங்க பிறருக்கு உபதேசம் செய்யும் போது அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, அப்படி செய், இப்படி செய் என்று வெறுமனே சட்டத்தை மாத்திரம் சொல்லாம, புள்ள நீ இப்படி செஞ்சா உனக்கு இப்படி ஆபத்து வரும், நீ இப்படி பேசினால் உனக்கு இந்த நிலை வரும், நீ இதை செய்தால் அப்படியான ஆபத்தை சந்திப்பாய் என்று ஆபத்தையும் சொன்னா பயப்படுவாங்க. சும்மா வெறும் சட்டத்தை சொல்லாம, ஓதாம இருக்காதன்னு சொல்லாம, ஓதாம இருந்தா உனக்கு எவ்வளவு நஷ்டங்கள் அதை சொல்லணும். படிண்டாம படிக்காம இருந்தா உனக்கு என்ன ஆபத்துக்கள் வரும், நெசிஞ்சி சின்னாபின்னமாகிருவோமா இல்லையா, வாழ வழி தெரியாம மடையர்களாக ஆகிருவோமா இல்லையா. அப்ப புள்ளகளுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த காரியத்தை நீங்க செய்தா உங்களுக்கு என்ன தீங்கு ஏற்படும் என்று அவர்களுக்கு வரக்கூடிய அதாபையும் சொல்லி நாம் உபதேசத்தை செய்ய வேண்டும். அப்ப சுலைமான் நபியுடைய இந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொன்னதற்கான காரணம் என்னண்டா, இதை மௌத்தா போனவங்களுக்கு ஓதுங்க அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்லல. மௌத்தாகின ஆக்களுக்காக வேண்டி ஓதினா நமக்கும் லாபம் இல்லை, மௌத்தாகின ஆக்களுக்கும் லாபம் இல்லை. அப்ப இத நம்ம ஓதி நம்ம வாழும் பொழுது இதுல உள்ள படிப்பினைகளை கற்று நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் நமக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நமக்கு லாபமாக அமையும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தை தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சொல்லி விடுறீங்களா? இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு முன்னால் பல்வேறுபட்ட தகவல்களை, அதாவது எறும்புட சரித்திரத்தை கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றிய எமது பள்ளிவாசல் இமாம் அல் ஹாஃபில் ஷேக் அல்ஹம் நத்வி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சனிக்கிழமையும் உங்களுக்கு இதே போன்ற ஒரு பயான் நிகழ்ச்சி நடைபெறும். பெண்களோட வருகை சற்று குறைவடைந்திருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும். அதனால் சகலருக்கும் அறிய வைத்து வாட்ஸ்அப்புகளில் இந்த ஹிஃபுல் மாசா புள்ளல் இருக்கிறாங்க, அவங்களோட வாட்ஸ்அப்புகளில் போட வச்சு எல்லாருக்கும் அறிய வச்சு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இத்தோடு முடித்து விடைபெறுகின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.